சென்னை அடுத்த பெரம்பூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கான கால்பந்து விளையாட்டுப் போட்டி மிக விமர்சையாக நடைபெற்றது. பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியின் தொடக்க விழாவில் பள்ளி நிர்வாகத்தினர் கலந்து கொண்டு வீரர்களை ஊக்குவித்தனர். மாணவர்கள் விளையாட்டின் போது தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி போட்டிகளில் ஆவலுடன் போட்டியிட்டனர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசை பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளி வென்று 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. இரண்டாம் பரிசு சேத்துப்பட்டு MCC பள்ளி வென்று 7,500 ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. மூன்றாம் பரிசை GMTTV பள்ளி வென்று 5,000 ரூபாய் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் நாசரேத் கால்பந்து கிளப் சார்பாக தலைவர் காட்வின், துணைத் தலைவர் ஜான், செயலாளர் ஷெல்சன் மற்றும் பொருளாளர் சில்வன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டி மாணவர்களிடையே உடற்கல்வி மற்றும் விளையாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் நாசரேத் ஃபுட்பால் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப் ஒன்று ஆரம்பித்து இங்கே சென்னையில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உருவாக்கணும், ஃபுட்பாலுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட சொந்த ஊர் வந்து நாசரேத்து. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட்பால் தான் மெயின் எங்களுக்கு. ஸோ அங்கே வந்து அந்த இது அங்கே இருக்கிறது அப்படி இங்கே சென்னையிலையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஊக்கப்படுத்தி முதல்ல நானும் நாசரேத் எஃப்சியும் டான் பாஸ்கோவும் சேர்ந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு 12 டீம் வந்தாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் மாதிரி தான் நடத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்னால நாங்கள் கிராண்டாக பண்ணுறோம். இன்னும் எங்களுக்கு பண்ணணும். எங்களோட நாசரேத் கிளப் வந்து இன்னும் மென்மேலும் வளரணுன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். இதற்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு நண்பர்களையும் எங்களுடைய கிளப் உறுப்பினர் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார பாராட்டுறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு MCC ஸ்கூலு, டான் பாஸ்கோ பெரம்பூர் நாங்கள் நடத்துகிற கிரவுண்டில் இருந்து அந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. குட்டியர்த் ஸ்கூல் வந்திருக்காங்க, வேலம்மாள் வித்யாலயா, MCC ஹையர் செகண்டரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்திருக்காங்க, சென்ட் ஆண்டனிஸ் வந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு 12 டீம் GM குருசாமி முதலியார் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு 12 டீம் வந்திருக்காங்க. இந்த வயசுலேயே நல்லா விளையாண்டு உடல் கட்டமைப்பு தான் மக்களுக்கு வந்து ஒரு கரெக்டான இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் எல்லாமே நடத்தி சின்ன பசங்களை ஊக்குவிச்சுட்டு வரோம். இன்னும் வர வர நிறைய பசங்களை, அதாவது Under 18, Under 20 அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் ஒரு ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். போதைப் பொருள் மற்றபடி அந்த இதுலேருந்தெல்லாம் விடுபடணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து பெரம்பூர் டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு. அதாவது தனியார் மேல்நிலை பள்ளியிலேருந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் நடக்குது. எங்களை வந்து கூப்பிட்டு நாங்களும் டீம் வந்து என்ட்ரி கொடுத்தோம். சரி, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. 11 சைடு வந்து எங்களுக்கு Under 15 கேட்டகரிக்கு NFC டோர்னமெண்ட் நாசரேத் ஃபுட்பால் கிளப் அட்டென்ட் பண்ண 12 டீம் சொன்னாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணி விளையாண்டாங்க. நாங்கள் வந்து வின்னர்ஸ் ப்ரைஸ் அடித்தோம். கேஷ் ப்ரைஸ் 10,000 கொடுத்தாங்க. இந்த டோர்னமெண்ட் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க. இன்னும் வருஷம் நடத்தினா நல்ல இதுவாக இருக்கும். ஃபியூச்சருக்கும் நல்ல இதுவாக இருக்கும். இன்னும் நிறைய பசங்க, தமிழ்நாடு பசங்க நிறைய சான்ஸ் கிடைக்கும். இந்த சான்ஸ் கொடுத்து நாசரேத் ஃபுட்பால் கிளப்புக்கு நாங்கள் நன்றி பண்ணுறோம், ஸ்கூல் சார்பாகவும் டீம் சார்பாகவும்.